எனக்கு இந்த இங்கிலீஷ் ஸ்வீட் பண்ண கொஞ்சம் சொல்லி தரியா? அச்சோ, எனக்கு நிறையா ஹோம்ஒர்க் இருக்குப்போ, எனக்கு டைம் இல்லை. நாளைக்கு வேற தமிழ் டெஸ்ட், அதுக்கு வேற படிக்கணும். அம்மா வந்தா கேட்டுக்கோ. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. போ, அம்மா வந்தா கேட்டுக்கோ. என்னாலலாம் சொல்லித்தர முடியாது. ஐயோ என்ன நாளைக்கு பாரு மிஸ் கேட்பாங்களே. காட்சி 1. வீட்டில் நடக்கும் அன்றாட நிகழ்வு. அண்ணா அண்ணா எனக்கு மேக்ஸ் புரியல, கொஞ்சம் சொல்லி தரீங்களா? நாளைக்கு டெஸ்ட் விடு. எத்தனை முறை சொல்லி கொடுக்கறது? ஸ்கூலில் சொல்லி தரப்பில் என்ன பண்ண? உனக்கு மேக்ஸ் போட வரலன்னா அது உன்னோட பிரச்சனை. ஏன் நீ நான் உள்ளவா? ஆப்பிள் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். வா நம்ம விளையாட போகலாம். அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. போ, நான் விளையாட போகிறேன். அண்ணா 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 ஐயோ அண்ணா போயிட்டாங்களே. அப்பாடா. ஐயா அப்பா வந்துட்டா ஹோம்ஒர்க் கேட்கலாம். அப்பா அப்பா. என்னம்மா? எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லி தாங்க. காலையில போய் இப்போதாம்மா வேலையை விட்டு வந்தேன். அப்புறமா சொல்லி தரேன். டயர்டா இருக்குது. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா. சரி காட்டு. ஹலோ, நீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போச்சு போய். இப்போ அப்பா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு நான் தான் மிஸ்டர் போய் திட்டு வாங்கணும். அம்மா அம்மா. என்னம்மா? எனக்கு மேக்ஸ் புரியல, கொஞ்சம் சொல்லி தரீங்களா? நானே காலைல வேலைக்கு போயிட்டு வந்து இப்பதான் சமைச்சிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய வேலை இருக்கு. நீ மிஸ் சொல்லி தரும் போது கவனிக்கலையா? கவனிச்சமா, இப்போ மறந்துடுச்சு. ட்ரை பண்ணி பாரு, வரும். ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா வரல. எங்க 3 டேபிள் சொல்லு பார்க்கலாம். 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are. என்ன திருன்னு முழிக்கிற? ஒரு 3 டேபிள் கூட தெரியலையா? ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை பாரு, எவ்வளவு நல்லா படிச்சு எவ்வளவு நல்லா மார்க் எடுக்கிறாங்கன்னு. நீனும் தான் இருக்கியே. நாளைக்கு நான் உங்க மிஸ்டர் வந்து பேசுறேன். ஐயோ மாட்டிக்கிட்டேனே. காட்சி 2. வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் ஆசிரியர். வணக்கம், உட்காருங்க. மாணவர்களே, நான் இப்ப அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். எல்லாரும் அமைதியா இருக்கணும். சரிங்க ஆசிரியர். அசீமா. உள்ள ஆசிரியர்.
உள்ளராசிரியர். இப்சூர். உள்ளராசிரியர். அகிலன். உள்ளராசிரியர். ஜபீன். உள்ளராசிரியை. தீபிகா. உள்ளராசிரியை. மாணவர்களே, டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டீங்களா? Yes. Yes, miss. ஏமா நீங்க அமைதியா இருக்கீங்க? வீட்ல படிக்கலையா? இப்சூர் படிக்கலையா? மிஸ், எங்க அக்காட்ட கேட்டேன். ஆனா சொல்லிட்டே பண்ணிக்கிறான். அகிலன் படிக்கலையா? மிஸ், எங்க அண்ணாயில கேட்டேன். எங்க அண்ணால விளையாட போய்க்காங்க மிஸ். ஜபீன் அமைதியா இருக்க, படிக்கலையா? மிஸ், வீட்டுல சொன்னேன். யாருமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பாவும் வேலைக்கு போறாங்க. அக்காவும் ஏன் டியூஷனுக்கு போறேன்னு சொன்ன, அங்க படிக்கலையா? டியூஷனுக்கு போறேன். அங்கேயும் படிக்கிறேன். ஆனாலும் படித்தது மறந்துருச்சு. அங்க நிறைய பசங்க இருக்கிறனால டியூஷன் மிஸ் சொல்லி கொடுக்குள்ள டைம் முடிஞ்சிருது. வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணவே கரெக்டா டைம். மிஸ்ஸு தான் சொல்லி தராங்கல்ல, நீங்க எல்லாரும் மிஸ்ஸு சொல்லி கொடுக்கும் போதே நல்லா கவனிக்கணும். அந்த பிள்ளைங்களை பாருங்க, டியூஷனுக்கும் போறதில்ல, மிஸ்ஸு சொல்லி தரத நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, மார்க்கும் எடுக்கிறாங்க. ஏன் சிமா, என்னாச்சு அமைதியா இருக்க? மிஸ், அவங்களுக்கெல்லாம் அவங்க அம்மா அப்பா சொல்லி தராங்க. எங்க பேரண்ட் வேலைக்கு போயிட்டு நைட் 8 மணிக்கு தான் வராங்க. கேட்டா டயர்டா இருக்குன்னு திட்டுறாங்க மிஸ். மிஸ்ஸு சொல்லி தரத நல்லா கவனி, எழுதி பாரு, உனக்கு மறக்காது. படிக்க தரலன்னா மிஸ்ஸு கிட்ட கேளு, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளு. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வருதுல, நான் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறேன். கிளாஸ் டைம்ல சும்மா வாட்டர்னு கேட்காத, உட்காரு. மிஸ், ஐ கோ டு ரெஸ்ட் ரூம். பெல் அடிச்சிருச்சு. நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, மறக்காம படிச்சுட்டு வந்துருங்க. காட்சி 3, பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு. குட் மார்னிங் மிஸ். வெரி குட் மார்னிங். எங்க பசங்க எப்படி படிக்கிறாங்க? நல்லா படிக்கிறாங்களா? ஏன் என்னாச்சு? ஏன் இந்த முறை உங்க பொண்ணு இவ்வளோ கம்மியா மார்க் எடுத்திருக்காங்க? வீட்டில் படிக்கிறது இல்லையா? நீங்க சொல்லிக் கொடுக்கறது இல்லையா? எங்களுக்கு படிக்க தெரியாது மேடம். உங்களுக்கு படிக்க தெரியலனாலும் எனக்கு புரியலன்னு அவன் கேட்கும்போது நீங்கள் அவன்கிட்ட பாசமாக உட்காந்து என்ன புரியலன்னு சொல்லு, நான் சொல்லித்தரேன்னு கேட்டிருக்கீங்களா? ஸ்கூலில் என்ன படித்த இன்னைக்கு, என்ன ஹோம்ஒர்க் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டால் தானே அவனுக்கு ஒரு பயமும் படிக்கிற ஆர்வமும் அக்கறையும் வரும். நீங்களே கவனிக்கலன்னா எப்படி? நாங்கள் வேலைக்கு போயிட்டு நைட் 9 மணிக்கு தான் வரோம். சாப்பிட்டு படுக்கவே டைம் கரெக்டாக இருக்குது. சொல்லி கொடுக்கவே டைம் இல்லை. அதனால தான் நாங்கள் டியூஷன் அனுப்புகிறோம். டியூஷன் அனுப்புகிறோன்னு விட்டுறாதீங்க. வீட்டில் உட்கார வச்சு படிக்க வைங்க. டியூஷன்லேருந்து வந்த உடனே செல்லு பார்த்துன்னு உட்காந்துருக்குறோம். சொல்கிற பேச்சு கேட்குறதே இல்லை, விளையாட போடுறாங்க. ஏன் சீமா, அப்பா பேச்சு கேட்குறது இல்லையா? மிஸ், நான் அப்பாட்ட கேட்பேன். அவங்க தான் ஃபோன் வந்துச்சுன்னு பேச போயிடுவாங்க. அதனால் நான் விளையாட போயிடுவேன் மிஸ். உங்கள் பிரச்சனை எங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க. ஹோம்ஒர்க் உங்கள் பசங்களுக்கு கொடுத்தா நீங்கள் எழுதி அனுப்புறீங்க, அவங்கள எழுத சொல்லுங்கள். அவள் தான் மிஸ், கை வலிக்குது, தலை வலிக்குது, எழுதலைன்னா மிஸ் அடிக்கிறாங்கன்னு சொல்லி அழுவுறா. அதனால தான் நாங்கள் எழுதி தரோம். அடிக்கடி லீவ் வேற போடுறோம். லீவ் போட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது எப்படி அவங்களுக்கு புரியும்? நாங்கள் ஓடி ஓடி வேலையை போகிறதே எங்களுக்கு தான் மேடம். அவங்களே புரிஞ்சுக்கலன்னா எப்படி மேடம்? நாங்கள் இங்கே சொல்லி கொடுக்கறத வீட்டில் உட்கார வச்சு படிக்க வைங்க. பணம் மட்டும் உங்கள் பசங்களுக்கு படிப்பு தராது. வீட்லேயே கொஞ்சம் கேர் பண்ணுங்க. நாங்களும் எங்கள் ஸ்பெஷல் கேர் எடுக்கிறோம். நீங்கள் உங்கள் பிரச்சனையை உங்கள் பசங்க படிப்பில் கொண்டு வராதீங்க. ரெகுலராக ஸ்கூலுக்கு அனுப்புங்க. படிக்கலைன்னா எழுதலைன்னா அடிங்க மிஸ்.
நீங்கள் படிப்பு விஷயத்தில் அதில் கண்டிச்சிங்கன்னா நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். அவங்க பொண்ணை வேணா வச்சுக்குங்க, என் பொண்ணை அடிக்காம பாசமாக சொல்லிட்டாங்க. என் பொண்ணை நானே அடிச்சதில்லை மிஸ். படிப்பு விஷயத்தில் செல்லம் கொடுக்காதீங்க, கண்டிக்கிற நேரத்தில் கண்டிச்சு வைங்க. அவங்க இந்த வயசுல தான் ஒழுக்கம் மரியாதை நேர்மை எல்லாம் கற்றுப்பாங்க. மிஸ் அடிக்கிறது திட்டுறது அவங்க நல்லதுக்கு தான்ட்டு நீ தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இந்த வயசில் நீங்கள் கண்டித்து வளர்த்தாதான் வருங்காலத்தில் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். மிஸ், எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலுமே அந்த பொண்ணு பார் நல்லா படிக்கிறா, அந்த பொண்ணு பார் நல்லா மார்க் எடுக்கிறான்னு எப்போ பார்த்தாலும் கம்பேர் பண்ணியே பேசுகிறாங்க மிஸ். அதனால எனக்கு படிக்கவே தோணல மிஸ். மற்ற பசங்க கூட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. ஒரு பசங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும். நம்ம தான் அவங்க கூட நின்று ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்க பசங்களுக்கு படிக்கிற ஆர்வம் வரும். ஓகே மிஸ், இனிமே பார்த்துக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அசீமா, இங்க வா, என்ன உமக்குன்னு காட்டு சொல்லி தரேன். காட்சி 4. ஆசிரியரின் அறிவுரையின்படி பெற்றோர்கள் வீட்டில் கற்றுக் கொடுத்தல். தீபிகா, வா, ஹோம்வொர்க் பண்ணலாம். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. நாளைக்கு போய் மிஸ் கிட்ட சொல்லிருமா. ஓகேப்பா. இன்னைக்கு என்னம்மா ஹோம்வொர்க்? 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12, 3 5s are 15. சரிம்மா, இதை போய் நாளைக்கு மிஸ் கிட்ட சொல்லிட்டு வா. வணக்கம் ஆசிரியர். வணக்கம், எல்லாரும் உட்காருங்க. வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களை பாராட்டுதல். எல்லாரும் படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டோம் ஆசிரியர். டெஸ்ட் வைக்கட்டா? வைக்கலாம் ஆசிரியை. தஸ்னீம் செய்யுள் படி. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. வெரி குட், உட்காரு. அசிமா, திருக்குறள் சொல்லு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்மையும் செய்துவிடல். வெரி குட், உட்காரு. அகிலேன் ஹிசூர் 2 பேரும் உலா போகலாம் பாடல் சொல்லுங்க. நிலா பாரு நிலா பாரு நீலவானிலே நாம் நடக்க கூட வந்துருமே. வளர்த்தே வருத்தமில்லையே வானில் மேகம் மறைந்த போடும் வானில் நின்றரிலே. வெரி குட், உட்காருங்க. நூர் ஆலியா 2 பேரும் விந்தை மனிதர் பாடல் சொல்லுங்க. பூசணிக்காய் தலையில பச்சமிழதாய் மூகதா காய்ச்ச 2 கண்ணதாம் தக்காளி பழம் மலாதாம். வெரி குட், உட்காருங்க. கை தட்டுங்க எல்லாரும். ஸ்டாப். எல்லாரும் நல்லா படிக்கிறீங்களே, எப்படி? இப்போலாம் எங்கள் பேரண்ட்ஸ் திரும்ப வேலைக்கு போயிட்டு வந்து ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க மிஸ். அதனால தான் நாங்களும் இப்போ நல்லா படிக்கிறோம். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எல்லாரும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறத வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட படிச்சுட்டு வரணும்.
பொறுப்பல்லை. ஆசிரியரும் பெற்றோரும் இருவரும் பொறுப்பு. நாளை இந்தியாவை நாமதான் வல்லரசாக்குவோம். நன்றி, வணக்கம். What we have seen today is not just a drama, it is a reality happening in many homes. One teacher alone cannot build a future, one parent alone cannot shape a destiny. But when parents and teachers join hands, a child becomes confident, responsible, and successful. Let us remember, education is not the duty of the school alone, it is a shared responsibility between parents and teachers. Together, we don't just create students, we create bright futures. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்று நாங்கள் சொல்ல வந்தது ஒரு மிகப்பெரிய உண்மை. குழந்தைகளை நாம் கூட நின்று நம்பிக்கை கொடுக்கணும், அவரை ஊக்கப்படுத்தணும். அந்த நம்பிக்கை தான் வெற்றியாக மாறும். ஒரு குழந்தையின் கல்வி பள்ளியின் தொடங்கலாம், ஆனால் வெற்றியாக மாறுவது வீட்டில்தான். எனவே கல்வி என்பதில் ஒருவரின் பொறுப்பல்ல, நம் அனைவருடைய பொறுப்பு. நாம் அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்தால் கல்வியில் மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் வெற்றி அடையலாம். அதனால் சொல்கிறோம், கல்வி என்பது ஒருவரின் பொறுப்பல்ல, நாம் எல்லோரின் பொறுப்பு.